சமீப காலமா நடிகர் விஜய் வீட்டு வரவேற்பறையில ஏராளமான கலாட்டாக்கள் அரங்கேறிட்டு வருது. இதுவரைக்கும் வெளியே தெரியாத பல விஷயங்கள் இப்போ அம்பலத்துக்கு வந்திருக்கு. சினிமாவில வெற்றிகரமா நடித்துக் கொண்டிருந்த நடிகர் விஜய்க்கு இப்ப நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமானு தெரியல. கட்சி தொடங்கியதிலிருந்தே அவர் ஏராளமான பின்னடைவுகளை சந்திச்சுட்டு வராரு. முதலாக நடந்த விக்கிரவாண்டி மாநாடும் இரண்டாவதாக நடந்த மதுரை மாநாடும் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் தான் நடந்தது. மதுரையில சென்டிமெண்டா அவர் தாவேக்க கொடியேற்றிய போது அந்த கொடி கீழே சாஞ்சு விழுந்தது. அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் தொடர்ந்து அவருக்கு சோதனை காலமாவே காணப்பட்டது. மதுரை மாநாட்டின் போது அவருடைய முக்கிய ஆலோசகர்களான புசி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. ஜான் ஆரோக்கியசாமியும் இந்த மோதல்ல முக்கிய பங்கு வகிச்சாரு. இந்த நிலையில ஏற்கனவே தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் மகன் விஜய்க்கும் கடந்த 3 வருஷங்களாகவே சண்டை சச்சரவுகள் நடந்துட்டு வருது. விஜய் புதியதா அரசியல் களத்துல இறங்கணும்னு ரகசியமா ஆலோசனை செஞ்ச காலகட்டத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர் முந்திரி கொட்டை போல முந்திக்கிட்டு மனம் போன போக்குல விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு தகவலை அம்பலமாக்கிட்டாரு. இதனாலதான் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் இடையிலான மோதல் வெடிச்சது. இதுக்கு இடையில நடிகர் விஜயுடைய வலது கரமா பாண்டிச்சேரியை சேர்ந்த புசி ஆனந்த் வந்து சேர்ந்தார். புசி ஆனந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் அறிமுகப்படுத்தி விஜயோட கை குலுக்க வச்சாரு. ஆனா அதே புசி ஆனந்துக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் இடையேதான் பின்னால பலத்த மோதல் வெடிச்சது. எஸ்.ஏ. சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் புசி ஆனந்த ஒழிச்சு கட்டணும் என்ற தீர்க்கமான முடிவுல தான் அவர் இருக்கிறார். இதுக்கு காரணம் தன்னையும் தனது மகனையும் பிரிச்சது புசி ஆனந்துடைய திருவிளையாடல்னு அவர் நம்புறாரு. புசி ஆனந்த பொறுத்த வரைக்கும் சந்திரசேகருக்கு வயசாயிடுச்சு, அவரால் சரியானபடி முடிவுகள் எடுக்க முடியல, அதனால அவரை விட்டு ஒதுங்கணும்னு விஜய்க்கு ஆலோசனை கொடுத்துட்டு வராரு. இதனுடைய அடிப்படையில தான் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் புசி ஆனந்துக்கும் இடையே மோதல் நடந்துட்டு வருது. புசி ஆனந்த் பற்றி எஸ்.ஏ. சந்திரசேகர் பேசும்போது நடிகர் விஜய்க்கு தவறா வழிகாட்டுறாரு, விஜயை யாரும் நெருங்க விடாம கட்டு போட்டு வச்சிருக்கிறாருன்னுலாம் சந்திரசேகர் குற்றம் சாட்டி வந்தார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நடிகர் விஜய் தன்னுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகருடன் எந்த காரணத்தை கொண்டும் பேசுறதே கிடையாது. எஸ்.ஏ. சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் அவசியமானால் விஜய்க்கு போன் செய்வாரு. அந்த கைபேசிய விஜயோடைய உதவியாளர் எடுத்து பேசுறாரு. உதவியாளர் மூலமாகவே விஜய் பதில் சொல்றாரு. இதுதான் இப்போ விஜய் வீட்டுல நடந்துட்டு வருது. இந்த நிலையில எஸ்.ஏ. சந்திரசேகர் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதி மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர். திமுகவுல உறுப்பினராகவும் இருந்தவர். எஸ்.ஏ. சந்திரசேகர் இப்போ திமுகவிலிருந்து முன் அறிவிப்பு எதுவுமே இல்லாம விலகி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்ப அவர் வெளியில பேசும்போது நான் தாவேக்காவில இணைஞ்சிருக்கிறேன், தாவேக்காவில எனக்கு பதவி தந்தாலும் தரலனாலும் நான் தாவேக்க உறுப்பினர், வருகிற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிரச்சாரம் செய்வேன், நான் தாவேக்காவில இணையலனா புசி ஆனந்த் என் பிள்ளை விஜய ஒழித்து கட்டி விடுவார்னு பேசி வராரு. இந்த தகவல் விஜய்க்கு சொல்லப்பட்டு விஜய் உதவியாளர் மூலம் மறுபடியும் மோதல் வெடிச்சிருக்கு. இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்துல உட்கட்சி மோதல் மிக பெரிய அளவுல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. விஜய பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல அரசியல் தெரியாது. அவர் தனக்கு ஆதரவாக 5 ஆலோசகர்களை வச்சிருக்கிறாரு. இந்த 5 ஆலோசகர்களும் என்ன சொல்றாங்களோ அதுல தனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை செஞ்சுட்டு வராரு. இதுதான் விஜயோட அரசியலா இப்போ இருக்கு. அந்த வகையில புசி ஆனந்த் நம்பர் 1 இடத்துல நிக்கிறாரு. தன்னுடைய வேலைகள், கட்சி வேலைகள் எதுவா இருந்தாலும் விஜய் முதல்ல தெரிவிக்கிறது புசி ஆனந்த் கிட்டதான். அதே போல புசி ஆனந்தும் அந்த வேலைய தன்னுடைய தலைமையில போட்டுக்கிட்டு எப்படியும் செஞ்சு முடிச்சிருவார். புசி ஆனந்த பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செயல் வீரரா தாவேக்காவில செயல்பட்டு வராரு. இதனாலதான் நடிகர் விஜய் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இதுக்கு அடுத்தபடியா விஜய் நம்புறது ஜான் ஆரோக்கியசாமி என்ற ஆலோசகர். இந்த ஜான் ஆரோக்கியசாமி முன்னதாக அன்புமணிக்கு ஆலோசகராக இருந்தவர். மிகச்சிறந்த அரசியல் திறன் படைச்சவர். தமிழக வெற்றி கழக தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுக்கிறவர் இவர்தான். இது மட்டும் இல்லாம வேட்பாளர்கள் தேர்வு செய்யறதுலயுமே ஜான் ஆரோக்கியசாமியோட பங்கு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா ஆதவ் அர்ஜுனா 3வது முக்கிய நபரா இருக்கிறாரு.
தேர்தல் தொடர்பான பணிகள் அனைத்தும் ஆதவ் அர்ஜுனாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய பண விஷயம் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா தேவையான உதவிகளை செஞ்சு வர்றதோட தமிழகம் முழுவதும் சர்வே செய்வது, ஆய்வுகள் செய்து கருத்து கணிப்பு தர்றதுன்னு பல பணிகளை செஞ்சுட்டு வராரு. இதற்காக அவர் மிகப்பெரிய குழு ஒன்ன அமைச்சு செயல்பட்டுட்டு வராரு. இவங்களை தவிர அருண்ராஜ், நிர்மல்னு மேலும் 2 முக்கிய ஆலோசகர்கள் இருக்காங்க. இப்போ இவங்க 5 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தனித்தனி ஆவர்த்தனம் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்துல நடிகர் விஜய் மிகவும் மனம் துவண்டு போய் இருக்கிறார். சொல்ல போனா அவர் செயலற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவருக்கு ஆலோசனை சொல்றன்ற பேர்ல இப்போ 5 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் முக்கிய ஆலோசனைகள் எல்லாத்தையுமே தனது வீட்டு வரவேற்பு அறையில தான் நடத்துறாரு. அவருக்கு தேவைப்படும் பொழுது தேவையான ஆலோசகரை தனியா கூப்பிட்டு வீட்டு வரவேற்பு அறையில வச்சு பேசுறாரு. அந்த வகையில ஆதவ் அர்ஜுனா பேசும்போது, புசி ஆனந்தை நம்பிதான் கட்சி இருக்கிறது, உங்களை நம்பி கட்சி இல்ல. தாவேக தொண்டர்கள்ல இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் புசி ஆனந்த் தனது கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா புசி ஆனந்துடைய செயல்பாடுகள் எதுவுமே இல்லாததால கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிகப்பெரிய திண்டாட்டத்துல இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. இது வரைக்கும் அவங்க புசி ஆனந்த் சொல்படி நடந்து வந்தாங்க. இப்போ புசி ஆனந்த் சூழ்நிலை கைதியானதால அவரால தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க முடியாத நிலை இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில தொண்டர்களும் நிர்வாகிகளும் வழி தெரியாம திண்டாடுறாங்க. அதனால புசி ஆனந்த நம்பிக்கொண்டு இருக்காதீங்க அப்படின்னு பேசி இருக்கிறாரு. இதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி விஜய் வீட்டுல வச்சு பேசும்போது புசி ஆனந்த் மேல ஏராளமான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சிருக்கிறாரு. புசி ஆனந்துடைய பயணம் தரமானதா இல்லை, மிகவும் தரம் குறைந்து செயல்படுறாரு. நான் கட்சியை உயர்மட்ட அளவுக்கு கொண்டு செல்லும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் தரைமட்டமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை நானும் 30% வாக்குகள் பெறும் அளவிற்கு கடும் முயற்சி எடுத்து வரேன். ஆனா புசி ஆனந்த் செயல்பாட்டால 15% வாக்குகள் தான் நமக்கு கிடைக்கும்னு பேசியிருக்கிறாரு. இதே மாதிரி சுசி ஆனந்த் பேசும்போது, என் மேல வேண்டும்னே குற்றம் சாட்டுறாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த பணியைத்தான் நான் செஞ்சுட்டு வரேன். இது தவிர நான் அத்துமீறி எந்த வகையிலுமே நடக்கல. கரூர் சம்பவம் கூட ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனையில தான் நடந்தது. அந்த ஆலோசனைய நான் வழங்கல என்பது உங்களுக்கே தெரியும். ஏராளமான பணிகளை நான் சுமந்து வரேன் என்பதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதுக்கு இடையில புசி ஆனந்த் மேல மேலும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு பொறுப்பு வழங்கி இருக்கிறார். மிக முக்கிய பொறுப்பு அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்சி தொண்டர்கள் கிட்ட வசூல் செஞ்சிருக்கிறாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துல பெரும்பாலான பேருக்கு பண அடிப்படையில தான் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ நடிகர் விஜய் தன்னுடைய ஆலோசனை குழுவுல ஜான் ஆரோக்கியசாமிய முதல் இடத்துல வச்சிருக்கிறாரு. புசி ஆனந்த 2வது இடத்துக்கு தள்ளிட்டாரு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதான் அவர் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கூட்டணி குறித்தும் ஜான் ஆரோக்கியசாமியிடமே பேசுறாரு அல்லது ஆதவ் அர்ஜுனா கிட்ட பேசுறாரு. இப்போ அவரு புசி ஆனந்த ஒதுக்க வைக்க தொடங்கிட்டாருன்னு பேசப்படுது. நடிகர் விஜய்க்கு ஆலோசனை வழங்கும் 5 முக்கிய ஆலோசகர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டுக் கொள்றதாலதான் நடிகர் விஜய் மறுபடியும் அரசியல் களத்துல இறங்கல. இதுதான் உண்மையான பின்னணி நிலவரம்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டா அவருக்கு வாக்களிப்போம், அதிமுகவுடனோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடனோ கூட்டணி வச்சா விஜய் ரசிகர்கள் ஆகிய நாங்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம், எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் முதலமைச்சரா வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஓட்டு போடுவோம்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையில இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் பட்டணம்பாக்கம் அலுவலகம் மற்றும் பனையூர் அலுவலகம் ஆகியவற்றிற்கு அப்பப்போ போயிட்டு வராரு. இது தவிர இரவு நேரங்கள்ல யாருடனும் எந்த சூழ்நிலையிலும் அவர் தொடர்பு கொள்வதே கிடையாது. இரவு 10 மணி அளவுல தனது தனி அறைக்கு செல்லும் அவர் காலையில 9 மணி வரை யாரையுமே தொடர்பு கொள்றது கிடையாது என்பதும் விவாத பொருளா பேசப்படுது. இத்தகைய போராட்டங்களை கடந்து நடிகர் விஜய் எப்போது எப்படி வெளியே வர போறார், 5 பேர் ஆலோசனை குழுவை எப்படி கையாள போறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.